ராமரும் லட்சுமணரும் சீதையை தேடி அலைந்து கொண்டிருந்த வேளையில் ரிஷ்யமூக மலையை அடைந்தனர். அங்கே சுக்ரீவன் தனது அண்ணன் வாலியால் துரத்தப்பட்டு தனது அமைச்சர்களுடன் வாழ்ந்து வந்தான். சுக்ரீவன் ராம லட்சுமணர்களைக் கண்டு அஞ்சி அவர்களை வாலியின் ஆட்கள் என்று எண்ணி தனது நம்பிக்கைக்குரிய அமைச்சரான ஹனுமானை அவர்களின் உண்மை நிலையை அறிய அனுப்பினார். ஹனுமான் ஒரு துறவி வேடத்தில் ராம லட்சுமணர்களை அணுகி அவர்களின் வருகையின் நோக்கத்தை வினவினார். ராமரும் லட்சுமணரும் தங்கள் கதையை ஹனுமானிடம் விவரித்தனர். ஹனுமான் ராமரின் தெய்வீக தன்மையையும் லட்சுமணரின் பக்தியையும் உணர்ந்து அவர்களை சுக்ரீவனிடம் அழைத்துச் செல்ல முடிவு செய்தார். இந்த சந்திப்பு ராமாயணத்தின் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது. ஏனெனில் இது சுக்ரீவனுக்கும் ராமருக்கும் இடையிலான நட்பின் தொடக்கத்தை குறித்தது. ஹனுமான் ராமரின் தூதுவனாக சுக்ரீவனுக்கும் ராமருக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்பட்டார். ரிஷ்யமூகத்தில் ஹனுமான் ராமரை சந்தித்தது எதிர்கால நிகழ்வுகளுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்தது. சுக்ரீவன் தனது அண்ணன் வாலியால் கிஷ்கிந்தா ராஜ்யத்திலிருந்து துரத்தப்பட்டு தனது மனைவி ரிமா மற்றும் தனது ராஜ்யத்தை இழந்து ரிஷ்யமூக மலையில் அஞ்சி வாழ்ந்து வந்தான். வாலியின் பலம் மற்றும் கோபத்திற்கு அஞ்சி சுக்ரீவன் தனது நண்பர்களுடன் மறைந்து வாழ்ந்தான். ராமரும் லட்சுமணரும் சுக்ரீவனின் துன்பத்தைக் கேட்டு அவனுக்கு உதவ முன்வந்தனர். ராமர் சுக்ரீவனுக்கு தனது ஆதரவை உறுதிப்படுத்தினார். வாலியை வென்று சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை மீட்டுக் கொடுப்பதாக உறுதியளித்தார். இந்த உறுதிமொழி சுக்ரீவனுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளித்தது. சுக்ரீவன் தனது கதையை ராமரிடம் விவரித்தார். வாலியால் தான் அனுபவித்த துயரங்களையும் தனது மனைவியை இழந்த வலியையும் எடுத்துரைத்தார். ராமர் சுக்ரீவனின் துயரத்தைக் கேட்டு அவனுக்கு நீதி வழங்குவதாக உறுதியளித்தார். இந்த சந்திப்பு ராமரின் கருணையையும் சுக்ரீவனின் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தியது. சுக்ரீவனின் துன்பம் ராமரின் உறுதிமொழியால் நீங்கியது. இது அவர்களின் கூட்டணியின் தொடக்கத்தை குறித்தது. ராமரின் உறுதிமொழியால் தைரியமடைந்த சுக்ரீவன் வாலியை சண்டைக்கு அழைத்தான். வாலி சுக்ரீவனின் சவாலை ஏற்று இருவரும் ஒரு பயங்கரமான சண்டையில் ஈடுபட்டனர். இந்த சண்டை கிஷ்கிந்தா ராஜ்யத்தின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதாக இருந்தது. வாலி தனது அண்ணன் என்பதால் சுக்ரீவன் மீது ஒருவித தயக்கம் காட்டினான். ஆனால் சுக்ரீவன் தனது ராஜ்யத்தையும் மனைவியையும் மீட்டெடுக்க வேண்டும் என்ற உறுதியுடன் சண்டையிட்டான். சண்டை கடுமையாக நடந்து கொண்டிருந்த போது ராமர் ஒரு மரத்தின் மறைவில் இருந்து வாலியின் மீது ஒரு அம்பை எய்தார். அந்த அம்பு வாலியின் மார்பில் பாய்ந்தது. வாலி ராமரின் அம்பால் வீழ்த்தப்பட்டான். இந்த நிகழ்வு தர்மத்தின் பக்கம் ராமர் நின்றார் என்பதையும் அநீதிக்கு எதிராக போராடினார் என்பதையும் எடுத்துக் காட்டுகிறது. வாலி சுக்ரீவர் சண்டை ராமரின் தலையீட்டால் முடிவுக்கு வந்தது. இது சுக்ரீவனுக்கு நீதியை பெற்றுத் தந்தது. ராமரின் அம்பு வாலியின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. இது கிஷ்கிந்தா ராஜ்யத்தில் ஒரு புதிய சதாப்தத்தை தொடங்கியது. ராமரின் அம்பால் வீழ்த்தப்பட்ட வாலி மரணப்படுக்கையில் கிடந்தான். ராமர் அவனருகில் வந்து நின்றார். வாலி ராமரை நோக்கி தான் செய்த தவறை உணர்ந்து தனது மரணத்தை ஏற்றுக்கொண்டான். வாலி ராமரிடம் தனது மனைவியான தாராவையும் தனது மகனான அங்கிரதனையும் சுக்ரீவனிடம் ஒப்படைக்குமாறு வேண்டினான். ராமர் வாலியின் கடைசி ஆசையை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். வாலி தனது குடும்பத்தை சுக்ரீவனிடம் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக உயிர் நீத்தான். இந்த நிகழ்வு வாலியின் மனமாற்றத்தையும் ராமரின் கருணையையும் வெளிப்படுத்தியது. வாலியின் மரணம் சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை மீட்டுக் கொடுத்தது. ஆனால் அது ஒரு சோகமான முடிவாகவும் அமைந்தது. வாலியின் மரணம் தர்மத்தின் வெற்றியையும் அநீதியின் வீழ்ச்சியையும் குறித்தது. வாலியின் கடைசி வார்த்தைகள் அவரது குடும்பத்தின் மீதான அன்பையும் சுக்ரீவன் மீதான நம்பிக்கையையும் வெளிப்படுத்தின. வாலியின் மரணம் கிஷ்கிந்தா ராஜ்யத்தில் ஒரு புதிய சதாப்தத்தை தொடங்கியது. சுக்ரீவன் புதிய மன்னனாக முடிசூட்டப்பட்டான். வாலியின் மரணத்திற்குப் பிறகு சுக்ரீவன் கிஷ்கிந்தா ராஜ்யத்தின் மன்னனாக முடிசூட்டப்பட்டான். ராமர் மற்றும் லட்சுமணரின் ஆசீர்வாதங்களுடன்
சுக்ரீவன் தனது ராஜ்யத்தை மீண்டும் பெற்றான். இந்த முடிசூட்டு விழா கிஷ்கிந்தா ராஜ்யத்தில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கியது. சுக்ரீவன் தனது நண்பர்களுக்கும் தனது ராஜ்ய மக்களுக்கும் நன்றி தெரிவித்தான். ராமர் சுக்ரீவனுக்கு தனது ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தினார், மேலும் சீதையை தேடும் பணியில் சுக்ரீவன் உதவுவான் என்று நம்பினார். சுக்ரீவன் ராமரின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக தனது ராஜ்யத்தை சிறப்பாக ஆட்சி செய்யத் தொடங்கினான். இந்த நிகழ்வு ராமரின் நீதியையும் சுக்ரீவனின் விசுவாசத்தையும் வெளிப்படுத்தியது. கிஷ்கிந்தா ராஜ்யத்தில் சுக்ரீவன் முடிசூட்டப்பட்டது இராமாயணத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும். இதில் சீதையை தேடும் பணியின் அடுத்த கட்டத்திற்கு வழிவகுத்தது. சுக்ரீவன் தனது புதிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ராமருக்கு தனது நன்றியை தெரிவித்தான். சுக்ரீவன் கிஷ்கிந்தா ராஜ்யத்தின் மன்னனாக முடிசூட்டப்பட்ட பிறகு ராமர் சீதையை தேடும் பணியை அவரிடம் ஒப்படைத்தார். சுக்ரீவன் ராமருக்கு தனது நன்றியை தெரிவித்து சீதையை தேடும் பணியில் தனது முழு ஆதரவையும் அளிப்பதாக உறுதியளித்தான். சுக்ரீவன் தனது வானரப் படைகளை 4 திசைகளிலும் அனுப்பி சீதையை தேடுமாறு உத்தரவிட்டான். ஒவ்வொரு திசைக்கும் ஒரு தலைவனை நியமித்து குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் சீதையை கண்டுபிடித்து வருமாறு அறிவுறுத்தினான். தெற்கு திசைக்கு ஹனுமான் தலைமையில் ஒரு பெரிய வானரப்படை அனுப்பப்பட்டது. ஹனுமான் தனது பலம், புத்திசாலித்தனம் மற்றும் விசுவாசம் காரணமாக இந்த முக்கிய பணியை ஏற்றுக்கொண்டார். இந்த தேடல் பணி இராமாயணத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும். இது சீதையை கண்டுபிடிப்பதற்கான முதல் படியாகும். சுக்ரீவன் தனது உறுதிமொழியை நிறைவேற்ற தனது அனைத்து வளங்களையும் பயன்படுத்தினான். சீதை தேடல் 4 திசைகளிலும் தீவிரமாக நடைபெற்றது. ஹனுமான் தனது பணியில் உறுதியாக இருந்தார்.